வாட்ஸ்அப் காய்ஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக நீங்கள் மூவி லவராக இருந்தால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. ரன் லோலா ரன். 1998 ஜெர்மனில் எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் ஆனால் இது இன்டர்நேஷ்னல் அளவில் ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து நம்மளோட மூவியோட அனாலிசிஸ் அண்ட் வந்து இதில் என்னென்ன இருந்ததுனால அந்த படம் வந்து இவ்வளோ ஃபேமஸாக பேசப்படுது. அண்ட் இந்த மூவியோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்னென்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் இந்த படம் வந்து செக் பண்ணலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்டு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் ஹீரோவும் லவ்வர்ஸாக இருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்து ஒரு இடத்துல வந்து அடியாளாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பை கொடுத்து இந்த பணப்பையை வந்து எங்கேயாவது தேவையான ஆள்கிட்ட போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணப்பையை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுவார்னா அந்த பணத்தை வந்து மிஸ் பண்ணிடுவார். அண்ட் அந்த $1,00,000 பண மூட்டையை வந்து தரலன்னா ஹீரோ வந்து கொலை பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறப்ப அந்த 20 மினிட்ஸில் எப்படி அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது தான் மொத்த ஹோல் ஸ்டோரியே. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனியரான டைப்பில் தான் இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எடுத்திருப்பாங்க. நம்ம படம்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம போவோம் இல்லையா? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த படம் வந்து இருக்கும். ஸோ அந்த படம் வந்து அப்படி இருந்தனால தான் இந்த அளவுக்கு இனி பேச்சு பொருளாக இருக்குது. 98 ரிலீஸ் ஆனது. இப்போ 2025 இந்த டைம்லேயும் பேசப்படுதுன்னா அந்த படத்தோட அந்த சினிமாட்டோகிராஃபி தான் மெயினாக சொல்லணும். ரொம்பவும் அவங்க ஆர்டிஸ்டிக்கலாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் பயங்கரமான எஃபெக்ட்ஸ் எல்லாம் அந்த டைம்லேயே உள்ளார கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து அனிமேஷன் எஃபெக்டாக இருக்கட்டும், இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்டாக இருக்கட்டும், அந்த டைமில் வந்து அது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு ஜனங்களுக்கு. அண்ட் வந்து அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் வந்து யாருமே பண்ணதே இல்லை. ஸோ அப்படின்றப்ப இதை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்டோரிக்குள்ளார இன்ஃபிட் பண்ணி அந்த விஷயத்த வந்து பண்ணதுன்றது வந்து அந்த டைமில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத அளவுக்கு இருந்துச்சுங்க. ஸோ அது வந்து மெயின் விஷயமா சொல்லலாம். மெயின் விஷயமா சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து ஒரு 3 ஆல்டர்னேட்டிவ் வேஸ் ஆஃப் எண்டிங் வந்து இந்த படத்துக்கு வந்து இருக்குது. நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 3 வெவ்வேறு கதைகளை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு மான்டேஜாக கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அண்ட் அந்த மாரி இருந்தும், நம்மளுக்கு இந்த ரிப்பிட்டிட்டிவ் சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தில வந்து ஓவராலா வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரே ஒரு செட்ல வந்து திருப்பி ஒரு ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் அந்த ஒரு வேலையே. பட் ஆனா, அந்த ஒரே டைப் ஆஃப் சீன்ஸில வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸை ஃபிட் இன் பண்ணி, அந்த மாரி காமிக்கிறதுன்றது வந்து செம்ம சூப்பரான ஒரு விஷயம். பட் ஆனா, அது வந்து எப்படின்னா, ஒரு கம்பளி மேல நடக்கிற மாரி தான். இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்லன்ற மாரி, அது வந்து ஒரு ஃபைன் லைன் வந்து நம்ம டச் பண்ணுறதா இருக்கும். அந்த விஷயம் மட்டும் லைட்டா மிஸ் ஆயிருச்சுனாலும் போதும், மொத்த படமும் சொதப்பிரும். அண்ட் அது வந்து அந்த கதை கூடயும் இன்ஃபிட் ஆகி, பொருந்தி, அத மெர்ஜ் பண்ணி அந்த மாரி ஒரு பண்ணுறதுன்றது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்கணும். அப்போனா தான் இந்த மாரி ஒரு லீனியரான ஒரு ஸ்டோரி லைனில் அந்த மாரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணி அண்ட் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து உண்மையாலுமே பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க போலங்க. அண்ட் இதோட அந்த 3 டிஃப்ரெண்ட் சினாரியோஸும் இன்டர் கனெக்டடாக வந்து தெரியணும். அந்த இதுவும் மிஸ் பண்ணாம அத சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த படத்தில அதுதான் சொன்னேன்ல, மூவிஸ் எல்லாம் தாண்டி இவங்க வந்து யோசிச்சிருக்காங்க. இவங்க ஒரு மூவிஸ் வந்து எப்படி எடுக்கக்கூடாது அப்படின்றத பார்த்து ஒரு மூவி எடுத்த மாரி வந்து இருக்கும். இந்த கேரக்டர் டெப்த்துன்றதே இந்த படத்தில வந்து சுத்தமா இருக்காது. நேரா ஒரு ஒன் லைனர் அந்த ஸ்டோரிக்குள்ளார ஃபர்ஸ்ட்டு சீனே போயிட்டு இந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த பணம் ஏன் இப்படி வந்துச்சு? இவங்க யாரு? இவங்க என்ன பண்றாங்க? இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ட் வந்து இந்த படம் வந்து அதனால தான் இந்த அளவுக்கு பேர் போனதுன்னே சொல்லலாம். எந்த ஒரு கேரக்டர் ஆர்க்கும் இல்லாம இந்த படம் வந்து ஃபுல் டெவலப் பண்ணி அந்த ஒரு குடுத்ததுன்றது வந்து செம பெரிய விஷயம். அண்ட் வந்து இந்த படத்தோட ரன் டைம்னா ஓடுறது இல்லைங்க. அந்த முழு படத்தோட லென்த்தே வந்து 1 மணி நேரம் 20 நிமிஷம் தான். அதுவும் இந்த கிரெடிட்ஸ் போக இதெல்லாம் போனா 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ஒரு படம். நீங்க அந்த படம் வந்து ஜஸ்ட் 1 ஹவர் டைம் இருந்தா ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குற மாரி பார்த்துட்டு வந்துரலாம். தட்ஸ் இட் கைஸ். நீங்க இனி இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. படம் பேரு ரன் லோலா ரன். அண்ட் இந்த மாரி வேறு என்ன வீடியோஸ் வேணும், வேறு என்ன டீட்டெயில்டு அனாலிசிஸ் வேணுன்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்டு தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் இதில் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன்.
Thank you for watching. That's it for this video. Hats off, signing off. Take care. Cheers. Bye.